இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். விடுபட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டு துவக்க விழா மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று தமிழகம் வந்துள்ளார். திண்டுக்கல் ஊரக அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டு 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிறுமலைப்புதூர் பகுதியைச் சேர்ந்த தாமஸ் பெர்னாண்டோ வயது 28 என்பவரை திண்டுக்கல் ஊரக அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் போக்சோ வழக்கு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வீடுகளுக்கு ரூபாய் 200க்கு இணைய சேவை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் கூட்டியுள்ள துணைவேந்தர்கள் மாநாடு தமிழ்நாடு அரசுக்கும் துணைவேந்தர்களுக்கும் நெருக்கடியை உருவாக்கும் விதமாகவே உள்ளது என விசிக தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சின்னவரிக்கம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் சுதாகர் என்பவர் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி சொர்ணா அதே பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆசிரியர் தம்பதியான சுதாகர் சொர்ணா திருமண நாள் வந்த நிலையில் இருவரும் ஒரே பள்ளியில் பணிபுரிந்ததால் பள்ளி வேலை நேரத்தில் அனைத்து ஆசிரியர்களும் அவர்களின் திருமண நாளை கேக் வெட்டி கொண்டாடினர். கேக் வெட்டி திருமண நாள் கொண்டாடிய வீடியோவை ஆசிரியர் தம்பதியினர் சமூக வலைதளங்களில் பதிவு செய்தனர். இந்த வீடியோ வைரலாக பரவியது. அதைத் தொடர்ந்து இருவரையும் வெவ்வேறு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக சுற்றுவட்டாரம் மற்றும் தமிழக கேரள எல்லை பகுதியில் வசிக்கும் ஏராளமான மக்கள் வருகின்றனர். அதன்படி தற்போது பொள்ளாச்சி அரசு ஆஸ்பத்திரியில் 462 உள்நோயாளிகளும் தினமும் 1500 வெளி நோயாளிகளும் வருகின்ற நிலையில் பொள்ளாச்சி அரசு ஆஸ்பத்திரிக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கஞ்சா வழக்கில் சிறை தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு குற்றவாளிகள் நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கஞ்சா குற்றவாளிகளின் கொலை மிரட்டல் காரணமாக நீதிபதி வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தனது 84வது வயதில் வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவு இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தனது 84வது வயதில் மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமான செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமும் துயரமும் அடைந்தேன் என்று செல்வப்பெருந்தகை இரங்கல் தெரிவித்துள்ளார். நெல்லையில் அல்வாவுக்கு பெயர் போன இருட்டுக்கடையை வரதட்சணையாக கேட்பதாக அதன் உரிமையாளர் கவிதா என்பவர் புகார் அளித்துள்ள நிலையில் அவருக்கும் கடைக்கும் தொடர்பில்லை என புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதாப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஒரு லாரிக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 5000 கொடுக்க வேண்டும் என டிஎஸ்பி பிரதாப் மணல் கடத்தல்காரர்களுடன் பேரம் பேசிய ஆடியோ வெளியான விவகாரத்தில் அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள தூய்மை பொறியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சவிதா பிசியோதெரபி கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வந்த 25 மாணவர்கள் நேற்று இரவு ஆழியார் வால்பாறை சுற்றுலாவுக்கு புறப்பட்டனர். இதையடுத்து இன்று காலை ஆழியார் வந்த அவர்கள் ஆழியார் பாலத்தின் அடியில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். இந்நிலையில் ஆழியார் ஆற்றில் மூழ்கி பிசியோதெரபி கல்லூரி மாணவர்கள் 3 பேர் பரிதாபமாக பலியாகினர். லட்சக்கணக்கில் காலியிடங்கள் உள்ள நிலையில் வெறும் 3935 பேரை தேர்வு செய்வதா என்ற கேள்வி எழுப்பி குரூப் 4 பணியிடங்கள் எண்ணிக்கையை 10,000ஆக உயர்த்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 75%க்கு மேல் மதிப்பெண் பெறுவோருக்கு ரூபாய் 10,000 என்பதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 85%க்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 25,000 என்பதும் அப்துல் கலாம் கல்வி உதவித்தொகை என்பது வதந்தி என்று அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. சென்னை அருகே ரூபாய் 10,000 கோடியில் தைவானிய தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று அமைச்சர் TRB ராஜா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். திருச்சியில் நடைபெறும் திராவிடர் கழகம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்த போது காஷ்மீர் தாக்குதல் ஒன்றிய அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலாகவே தெரிகிறது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஆளுநரின் பொய்யான அறிக்கைகள் கடுமையான குற்றம் ஆகும் என்றும் தமிழ்நாடு அரசு மீது ஆளுநர் எப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூற முடியும் என வில்சன் MP கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முசிறி சுற்றுவட்டார பகுதிகளில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக நீட் தேர்விற்கான இலவச பயிற்சி நடைபெற்று வருகிறது. இன்று பள்ளி அருகே உள்ள மரங்களில் இருந்த கதண்டு கூடு கலைந்து பயிற்சிக்கு வந்த மாணவிகளை கடித்துள்ளது. இதில் காயமடைந்த மாணவிகள் 6 பேரை கதண்டு கடித்ததால் முசிறி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகரில் மோதல் காரணமாக பல்பொருள் அங்காடி கடையின் முன்பு கடையை திறக்க விடாமல் ஒரு லோடு கருங்கற்களை கொட்டிய சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சட்டமன்ற ஆவணங்கள் கணினி மயமாக்கும் பிரத்யேக இணையதளத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கோவி செழியன் 39 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அசத்தலான அறிவிப்பை கோவி செழியன் வெளியிட்டுள்ளார். +1 பொதுத் தேர்வு கணினி அறிவியல் மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சியில் சொத்து வரி நிர்ணயம் செய்ய ரூபாய் 15,000 லஞ்சம் வாங்கிய வருவாய் உதவியாளர் அகமது உமரை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பால்சுதர் தலைமையிலான போலீஸ் படையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மாநாட்டில் பங்கேற்கக்கூடாது என தமிழக அரசு பல்கலை துணைவேந்தர்களை போலீசார் மிரட்டியுள்ளனர் என தமிழக கவர்னர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகளுக்கும் 100% தேர்ச்சி வழங்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். திருவள்ளூரில் திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே தண்டவாள பகுதியில் போல்டு நட்டுகள் அகற்றப்பட்டிருந்ததால் ரயிலை கவிழ்க்க சதியா என ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் மாயமான ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் மனைவி டெய்சி ராணி கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். NLC நிறுவனத்தின் பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்யும் முடிவை தடுத்து நிறுத்திய பெருமை ஜெயலலிதாவையே சாரும் என்றும் வரலாற்றை திரிக்க முயற்சிக்கும் முதல்வரின் அறிக்கை கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். தீவிரவாத பயங்கரவாத செயல்களுக்கு இந்தியாவில் மத அடையாளம் பூசப்படுவதாக SDPI கட்சியினர் தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு SDPI கட்சியின் சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிதம்பரம் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த சாக்கு மூட்டையில் இருந்த 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த கட்டிட தொழிலாளி உமாபாரதி இவர் நேற்று அப்பகுதியில் உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் பை கிடந்துள்ளது. அந்த பையை உமாபாரதி எடுத்து பார்த்தபோது அதில் ரூபாய் 2 லட்சம் இருந்த நிலையில் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த கட்டிட தொழிலாளிக்கு பாராட்டு குவிக்கின்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் வரையாடுகள் கணக்கெடுப்பின் போது மயங்கி விழுந்த வனக்காப்பாளர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். எவ்வளவோ தொந்தரவுகள் செய்திருக்கிறேன், ஆனாலும் திருமண நாளில் மனைவிக்கு BMW கார் என்று பரிசளித்த SA சந்திரசேகரன் இந்த தம்பதி நேற்றைய தினம் தங்களுடைய 52வது திருமண நாளை கொண்டாடியுள்ளனர். இந்த நிலையில் இயக்குனரும் நடிகருமான SA சந்திரசேகர் தன்னுடைய மனைவி ஷோபா சந்திரசேகருக்கு ஒரு BMW காரை அன்பளிப்பாக வாங்கி கொடுத்துள்ளார். IPL 2025 தொடரின் 43வது போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை நடத்தி வருகிறது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனாக MS தோனி களமிறங்குகிறார். மும்பை இந்தியன்ஸ் போன்று வீறு கொண்டு எழுவோம் என்று KKR வீரர் மொயின் அலி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாங்கள் 200% மோசமாகத்தான் ஆடியிருக்கிறோம் என்று டாஸில் தோனி பேசியுள்ளார். நிதானித்துள்ள இன்றைய தங்கம் விலை. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,240 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,005 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் தற்போது கோடை வெயில் கொளுத்தி எடுத்து வருகிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி வருகிறது. மழை பெய்தால் நன்றாக இருக்குமே என்று மக்களுக்கு தோன்ற ஆரம்பித்துவிட்ட நிலையில் அதற்கேற்ப வானிலை மையமும் அப்டேட் கொடுத்துள்ளது. தமிழகத்தில் இன்று கோடை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதே நேரம் வெப்பமும் உயர வாய்ப்பு அதிகம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.